சமையல் எல்லோரும் நல்லாயிருக்கும். எல்லா இதெல்லாம் தூங்கிருக்கு. பாருங்க வாசக்கூட்டி எங்கள் கல்யாண மண்டபம், எங்கள் அம்மா பிறந்த வீட்டு கல்யாண மண்டபம் பராசதி. எங்கள் அம்மா பேரில் பராசதி கல்யாண மண்டபத்தை வெளிவாசலில் கூட்டி புறம் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்கேன். கீழேயும் வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்கேன். சுத்தமாக இருக்கும். நல்லது இல்லைங்க, தண்ணி நல்லது இல்லைங்க. சின்ன கோலமாக போட்டிருக்கீங்கன்னா கோலப்படி கொஞ்சமாக இருக்கா, இது இருக்கா சேரப்புறம்பா இல்லைனா அப்புறம் பெரிய குழம்பு போட்டுக்கலாம். சின்ன குழம்பு போட்டிருக்கேன். இந்த அந்த வாசலில் கூட்டி குழம்பு போட்டிருக்கேன். இன்னைக்கு திண்டுக்கல் எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல் இங்கே சுத்தம் பண்ணிவிட்டு நாளைக்கு பழனிக்கு நடக்க போகிறேன். பழனி முருகனை பார்க்க போகிறேன். திண்டுக்கல்லேருந்து பழனி முருகனை பார்க்க போகிறேன். எனக்கு திருமணம் செய்த ஊர்லேருந்து நான் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு போய் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நாளைக்கு பழனிக்கு நடந்து வர போகிறேன். அதுக்கு வந்து வெளியே சனிக்கிழமை சாமியை பார்த்துட்டு நான் சனிக்கிழமை வந்துடுவேன். வந்துட்டு இங்கே ஞாயிற்றுக்கிழமை வாழை இங்கே வருவேன். வந்து இங்கே செவ்வாய்க்கிழமை போய் அங்கே பொங்கல் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வீட்டு பொங்கல் வைப்பேன். வியாழக்கிழமை பொங்கலில் பொங்கல் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லா பொங்கலுக்கும் வாழ்த்துக்கள். இங்கே பொங்கல் வச்சுட்டு இங்கே வருவேன். வியாழக்கிழமை பொங்கல் வச்சுட்டு அங்கே சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு பொங்கல் சோறு பிரசாதம் எல்லாம் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே வந்து அப்புறம் அங்கே எல்லாம் கோமாதாக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து கோமாதான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். சோறு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்பேன். அப்புறம் இங்கே வந்து இங்கே வீட்டு பொங்கல் இங்கே வைப்பேன். நான் மண்டபத்துக்கிட்ட இருக்கிறேன். வீட்டுக்கிட்டையும் பொங்கல் வைப்பேன். பொங்கல் வச்சு கோமாதம் மனுஷன் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்.